வணக்கம். வணக்கம் வணக்கம். பிக் பாஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. பிக் பாஸில் எந்த ஒரு ஹைப்பும் இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். இது நாள் வரைக்குமே ஹைப்பே இல்லாமல் பொறுமையாக தான் அது மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலுனக்கா, அப்புறம் இந்த கும்மம்பட்டிக்காரு வரது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவருக்கு ஜீ தமிழில் ரொம்ப ஒரு ஹை லெவலில் போயிட்டுருக்கிறாரு. நம்ம பாண்டியன் ஸ்டோரில் நடிக்கிற அந்த அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கார். கண்டிப்பாக ஜாலியாக இருக்காருன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ கூமாம்பட்டிக்காரு இப்போ டவுட் ஆகி போயிட்டாரு. அவர் வரதுக்கு டவுட்டு தாங்க. அடுத்தது அவர் ஜாலியாக இருக்கும் அவங்க. ஆமாம், அவங்க கன்ஃபார்ம் தாங்க. அவங்க கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் தெரியாது. நல்ல பேர். ஊரில் டிஷர்ட்டில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களே போய் கேட்டுக்க வேண்டியது தானே, இங்கேயே வந்தீங்க. நான் பலூனக்காக மட்டும்தாங்க தீவிர ரசிகர். வேற லேடிஸ் எத்தனை எப்படி ஒரு 5 பேர்த்த லேடிஸ் இறக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லக்ஷ்மி பிரியா உள்ள வர மாதிரி சொல்லியிருக்காங்க, அது உண்மையா? லக்ஷ்மி பிரியா அது இல்லைங்க, ஆனால் இவங்க வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம யார் அவங்க மகாநதியில் நடித்தாங்களே, நிவினோட எக்ஸ் ஒய்ஃபு, அவங்க பேர் என்னப்பா? யாருப்பா அது? எக்ஸ் ஒய்ஃப். ஆமாங்க, ஏதோ ஒரு ஏல ஒரு பேர், ஒரு புதுவிதமான ஒரு பேர். அவங்க வராங்க. அப்புறம் நம்ம குமரன்னு வராரு. இவர் மகாநதியோட ஹீரோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கமருதீன் வராரு. குமரன். அவர் இயற்பெயர் வந்து கமருதீன். மகாநதி ஹீரோ பேர். ஆமா, மகாநதி ஹீரோ பேர் வந்து அவரு. நீங்க விஜய் சொல்லக்கூடாது, சுவாமிநாதன் கிடையாது அவரு. குமரன் ஃபர்ஸ்ட் அவர் தான் மெயின் ஹீரோவா இருந்தாரு. அவரை கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, ஹீரோயினோட யாரு, காவேரியோட மாமா. ஆமா, கங்காவோட புருஷர் இவரு. அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கே வந்துட்டாருன்னா அங்கே என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அங்கே ஹைப் கம்மியாயிருமே மகாநதி சீரியல்ல. அது ஒரு பிரச்சனை. இல்லை சீரியல்லாம் முடியவே முடியாது. அது இன்னும் போயிட்டு இருக்கு. சீரியல்ல பட லெவலுக்கு வந்து இது ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, சரி. என்னன்னா பிக் பாஸ் ஹைப் இல்லை, நாளைக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாங்க, இன்னும் பிக் பாஸ் தெரிஞ்ச உடனே வந்துடும். கண்டிப்பாக வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். போட்டியாளர்களுக்கு நான் ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த போட்டியாளர்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது ஒரு 2 பேரும் சொல்லி எடுத்துக்கோங்க. நம்ம அக்கா தான் இருக்காங்க, சின்சன் அக்கா இருக்காங்க. அடுத்து யார், இவர் நம்ம குமரனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவங்க பெண்ணு, அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியலப்பா, அவங்க வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கு வித்து கோமாளி பார்த்தீங்களா நீங்கள்? அதில் கெமி வருவாங்க தெரியுமா? கெமி. அவங்க புகழ் வந்து ஒரு போட்டி நடந்திருக்கும். என்னன்னா பானிபூரி சாப்பிட்ற போட்டி. அந்த பானிபூரி சாப்பிட்ற போட்டியில் ஃபஸ்ட்டு வின் பண்ணது புகழ் தான். புகழையே பீட் பண்ணவங்க இந்த பெண்மணி. அப்படின்னா பார்த்துங்க, டாஸ்க்குனா இவங்க தான் பயங்கரமாக வந்து முன்னாடி நின்றுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 9 ஆமாம் வராங்க கன்ஃபார்மாக வரேன். ஆமாம் ஸ்டஃப் பண்ணி வின் பண்ண ஒரு பேர் என்னது? யாரை சொல்கிறீங்க? எல்லாருக்குமே பிடிக்காது, ஆனால் அவர் தான் வின் பண்ணார். ஆனால் அவர் உண்மையாக இருந்தார், யதார்த்தமாக இருந்தாருன்னு சொல்லுவாங்களே. ஆரிங்களா? சீரியல் ஆக்டர். யாரை கேட்குறீங்க? யாரை சொல்கிறீங்க? பேர் வந்து அருமையான பேராச்சு. நம்ம நிறைய பேர் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோமே. அதுதான் பாருங்க, அப்புறம் அப்படி தான் பார்ப்பாங்க. கோச்சிக்காதீங்க, அதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். கரெக்டாக இந்த தடவை அப்படியே தட்டி விட்டு போங்க, பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, டீட்டெயிலாக வந்து அடுத்து பிக் பாஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறோம். மக்களை வந்து எதையாவது பண்ணி பார்க்க வைக்கணும். நம்ம சேனலை ஏதாவது இன்ஃபர்மேஷனாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு இது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் வரலான்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நேம் டைப் பண்ணுங்க. நேம் மட்டும் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.